உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். 2 தலையும் 6 காலும் இருக்கக்கூடிய இந்த நாய் ஏதோ ஜெனட்டிக் டிசார்டரால் உருவானதுன்னு நினச்சிங்கன்னா இல்லை. இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானி பண்ண கொஞ்சம் மோசமான, கொஞ்சம் கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட்னே சொல்லலாம். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி 2 நாய்களை ஒன்னோட ஒன்று தச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் 2 இதே இருக்கக்கூடிய நாயை கூட செஞ்சு பார்த்துருக்காரு. இந்த மாதிரி 1 2 இல்லை, 20க்கும் அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது 40 நாய்களை எடுத்து இந்த மாதிரி 20க்கும் அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணியிருக்காரு. ஏப்பா எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இப்படிலாம் பண்ணாதான் பல லட்சக்கணக்கான மக்களோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்கிறாரு. அது எப்படி? இப்படிலாம் பண்ணவருக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு பேரும் பட்டமும் கொடுத்து அழகு பார்க்குறாங்க. அதை ஏன் பண்ணாங்க? இப்படி நாய்களில் கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது மூலமாக எப்படி மனுஷங்களோட உயிரை காப்பாற்ற முடியும்? இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டேட் வீடியோவில் பார்க்க போகிறோம். விளாடிமிர் டெமிகோவ் அப்படிங்கிற ரஷ்ய நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அவர் என்னன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப ஆர்வமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். பயாலஜி படிக்கிறாரு, அனாட்டமி படிக்கிறாரு, இன்ஜினியரிங், மெக்கானிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை படிக்கிறாரு. அப்படி படிக்கும்போது எல்லாத்தையும் சேர்ந்து ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் பயாலஜி மெக்கானிக்ஸையும் ஒன்றா சேர்ந்து மனுஷங்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே நிறைய விஷயம் ஆராய்ச்சிலாம் பண்ணுறாரு. அந்த ஆராய்ச்சியில் ஒன்று தான் நம்ம இதயம் இருக்குல்ல, நம்ம இதயம் மாதிரியே செயற்கை இதயம் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரோட்டோடைப்லாம் அந்த காலத்திலே உருவாக்குறாரு. உலகத்திலே முதல் முறையாக செயற்கை இதயத்துக்கான ப்ரோட்டோடைப் உருவாக்குனது இவர் தான். இவரோட அந்த புரோட்டோடைப் மாடலை பேஸா வச்சு தான் இப்போ வரைக்குமே செயற்கை இதயம்லாம் உலகம் முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனுஷங்களுக்கு பயன்படுற நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச அந்த விஞ்ஞானி எதனால நாய்களுக்கு இவ்வளோ கொடூரமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரே காரணம் தான், அது 2ஆம் உலகப் போர். 2ஆம் உலகப் போரில் ரஷ்யா வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். அந்த சமயத்தில் அங்கே வேலை செஞ்ச டாக்டருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக போகிறாரு. அப்படி போகும்போது நிறைய இறந்து போன சோல்ஜர்ஸை பார்க்குறாரு. அது போக அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க சோல்ஜர்ஸையுமே பார்க்குறாரு. இதில் அவருக்கு ஒன்று தெளிவாக புரிய வருது. என்னென்னா, நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட ஹார்ட்டு, லங்ஸ் மாதிரியான முக்கியமான உறுப்புகளில் குண்டடிப்பட்டு தான் இறந்து போகிறாங்க. அப்படி இறந்து போகிறவங்களுக்கு வெறுமனே கெட்டு போட்டு மருந்து போடுறது மட்டுமே பத்தாது, அந்த உறுப்புகளே மாற்றினா கண்டிப்பாக அவங்களோட உயிர் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்னு அவருக்கு தெரிய வருது. ஆனால் அப்போ அதை மாற்றுறதுக்கான டெக்னாலஜியும் இல்லை, அதில் ரிசர்ச் பண்ணுறதுக்கான டைமுமே அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா உலகப்போர் முடியுது. உலகப்போர் முடிஞ்சதுக்கு அடுத்தது இதுக்கான ரிசர்ச்சை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் நாய்கள். அதாவது மனுஷங்களுக்கு இந்த உறுப்புகள்லாம் மாற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாய்களுக்கு பண்ணிடலாமே அப்படிங்கிறதுக்காக பண்ணாரா? ஆமாம், அதுக்கு தான். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்னென்னா, இப்போது இந்த மாதிரி நான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்தே இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், மனுஷங்களுக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எலிகளில் தான் முதல்ல செஞ்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷங்களுக்கு அதை மாற்றுவாங்க. ஏன்னா எலிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனுஷங்களுக்கும் எலிகளுக்கும் 95% மரபணு ரீதியாக நிறையா ஒற்றுமை இருக்குது. இது போக எலிகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கிருங்கிறதுனால ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறோன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் எந்த மாதிரியான மாற்றம் வருது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இந்த 2 விஷயமே மனுஷங்களுக்கும் நாய்களுக்கும் இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட மனுஷனும் நாயும் சம்மந்தமே இல்லாத அப்படிங்கிற மாதிரியான உயிரினமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவர் நாய்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முதல்ல பண்ணி பார்க்கணும்? அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன தெரிய வரும்னா, இப்போ ஒரு மனுஷன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து வேற ஒரு ஹார்ட்டை வச்சா உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி வச்சா என்ன நடக்கும், அப்படி வைக்க முடியுமா முடியாதா, அது வைக்கிறதுல என்னென்னலாம் சிக்கல் இருக்குங்கிற டேட்டா வந்து அப்போ இல்லை. ஏன்னா அப்போ அது வரைக்குமே யாருமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதே கிடையாது. ஸோ அதை பற்றின ஐடியாவே இல்லை. ஸோ இதுக்கான டேட்டா பேஸ் உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, இப்போ எலிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலிகளோட ரத்த நாளெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வளர்ந்த நாயோட ஹார்ட்டும் மனுஷனோட ஹார்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கும். அதே மாதிரி தான் லங்ஸும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்குங்கிறனால அதில் கரெக்டாக பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக மனுஷங்கள்லேயும் அதே மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வருது. இதெல்லாம் தாண்டி நாய் வந்து என்னென்ன மாதிரியான ரியாக்ஷனை எப்பப்போ கொடுக்குங்கிற டேட்டா வந்து நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஆப்ரேஷன் வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆயிருக்கா இல்லையாங்கிறத எலியை காட்டிலையும் நாயில் வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்படிங்கிறதுனால தான் இவர் வந்து நாயை வந்து தேர்ந்தெடுக்கிறார். அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலுமே இப்போ ஒரு தலையை எடுத்து இன்னொரு தலையில் ஒட்ட வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எப்படி அந்த காலத்திலே பண்ணார்? இந்த ஆப்ரேஷனோட டார்கெட் என்னென்னா, இந்த குட்டி நாயை வந்து அந்த பெரிய ஜெர்மன் ஷெப்பர்டோட இணைக்கிறது தான். அதுக்கு அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு 2 நாய்களுக்குமே அனஸ்தீஷியா கொடுத்துட்டாரு. அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கு அடுத்தது அதோட முக்கியமான நரம்புகள், கழுத்து பகுதி, அப்புறம் செஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான
முக்கியமான நரம்புகள் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி அவர் எடுத்து வச்சுக்கிட்டார். இதில் முக்கியமான 2 நரம்புகள் பார்த்தீங்கன்னா கெரட்டிட் ஆர்ட்ரிஸும் ஜுகுலார் வெயின்ஸ் தான். இந்த 2 நரம்புகள் வழியாக தான் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ரத்தம் மூளைக்கு போயிட்டு திரும்ப ஹார்ட்டுக்கு வரும். சப்போஸ் இதில் போகக்கூடிய ரத்த ஓட்டம் கட் ஆயிடுச்சுன்னா கட் பண்ணி சில நிமிஷங்கள்லேயே நம்ம மூளை வந்து டெட் ஆயிரும். அதனால் அந்த உயிரினமே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வெளியே தெரிகிற மாதிரி எடுத்து வச்சாதான் அந்த ஆப்ரேஷனை சில நிமிஷத்துலேயே பண்ண முடியுங்கிறதுக்காக இதை வெளியே தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டாரு. இப்படி எடுத்து வச்சதுக்கு அடுத்தது அந்த குட்டி நாயை வந்து 2ஆக கட் பண்ணுறாரு. 2ஆ கட் பண்ணுறாரா? ஆமாம், அப்படியே சரி பாதியாக கட் பண்ணுறாரு. அதாவது அந்த குட்டி நாயோட உடம்புல வந்து 2 கால் அப்புறம் லங்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதோட கீழ்ப்பகுதி எதுவுமே இல்லை. அதாவது உணவு குழாய் இருக்குது, அது கீழே இருக்கக்கூடிய வயிறு இல்லை, லிவர் இல்லை, கிட்னி இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணுறாரா? இந்த மாதிரி கீழ்ப்பகுதி எதுவும் இல்லாத மாதிரி கட் பண்ணிக்கிறார். கட் பண்ணதுக்கு அடுத்தது அந்த 2 முக்கியமான நரம்புகள் சொன்னோம்ல, அதில் கிளிப்பு போட்டு மாட்டி வச்சிருக்காரு. அதாவது ரத்தம் வந்து கீழே லீக் ஆகிடக்கூடாது. அப்படி லீக் ஆயிடுச்சுன்னா மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து கட் ஆகி அந்த நாய் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறனால அந்த நரம்புகளில் கிளிப் போட்டு மாட்டி வச்சுக்கிட்டு இந்த நாயை வந்து அந்த பெரிய நாயோட சேர்க்குறாரு. சேர்த்து வச்சு அந்த 2 நரம்பையும் திரும்ப பெரிய நாயோட நரம்போடு இணைக்கிறாரு. இது மூலமாக அந்த பெரிய நாயில் இருக்கக்கூடிய ஹார்ட்டில் இருந்து அந்த நரம்பு வழியாக அந்த சின்ன நாயோட மூளைக்கு வந்து ரத்தம் போகுது. அப்போ ஆப்ரேஷன் சக்ஸஸ்னு அர்த்தமாயிடுச்சா? அதுக்கப்புறம் அனஸ்தீஷியாலாம் தெளிஞ்சு அந்த நாய் எழுந்த உடனே 2 நாயுமே உயிரோடு இருக்குது. அந்த குட்டி நாயுமே அந்த நம்ம கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு வந்து அது வந்து ஆப்போசிட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது, பால் குடிக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அது பண்ணுது. ஆனால் அதுக்கு தான் வயிறே இல்லையே, அப்புறம் எப்படி அது பால் குடிக்கும்? பால் குடிக்க மட்டும் செய்யும். ஏன்னா பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. அது ஒர்க் ஆகிறதுனால பாலை கிட்ட வைக்கும் போது அது குடிக்குது. அது உணவு குழாய் வழியாக அந்த பால் வந்து வெளியே தான் ஊற்றுமே தவிர அதுக்கு வயிறு இல்லைங்கிறனால அது உடம்புக்குள்ளெல்லாம் போகாது. அது மூலமாக அது உடம்பு வந்து கெயினும் ஆகாது. அப்போ அது எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்களா? கிட்டத்தட்ட சக்ஸஸ் தான். அது எப்படி? இப்போ நீங்கள் வயிறெல்லாம் கனெக்ட் பண்ணவே இல்லை, தலையை மட்டும் தான் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரத்தம் வந்து மூளை வரைக்கும் அந்த குட்டி நாய்க்கு போயிட்டு வருது, இவ்வளோ தானே. ஆனால் அந்த குட்டி நாய்க்கு தேவையான உணவு அந்த விஷயங்கள்லாம் எப்படி கிடைக்கும்? இது எப்படி சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியும்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட டார்கெட் என்னென்னா, ஒரு நாயோட ஹார்ட், அதாவது வேற ஒரு நாயோட ஹார்ட்டும் வச்சு இன்னொரு நாயை உயிர் பிழைக்க வைக்க முடியுமா முடியாதாங்கிறது தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெர்மன் ஷெப்பர்டோட ஹார்ட் வந்து ஒழுங்காக வேலை செய்துங்கிறனால அதுலேருந்து போகக்கூடிய ரத்தம் வந்து அந்த குட்டி நாயும் உயிர் பிழைக்க வச்சிருக்கு, அதோட மூளையை வேலை செய்ய வச்சிருக்கு. அந்த நாயுமே நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சக்ஸஸான எக்ஸ்பெரிமெண்ட் தான். அப்போ அதுக்கப்புறம் அந்த 2 நாயுமே தொடர்ந்து உயிரோடவே இருந்துச்சா? தொடர்ந்துலாம் உயிரோட இல்லை, கொஞ்ச நாள்லேயே அது இறந்து போகுது. அப்போ அது ஃபெயிலியர் தானே? ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. இந்த ஃபெயிலியர் ஆன முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா டிஷ்யூ ரிஜெக்ஷன். இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் இது வந்து நம்மளோட செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் மார்க்கர்ஸ் இருக்கும். சப்போஸ் வேறு உடம்புலேருந்து ஒரு செல் வருது, இல்லை ஏதாவது ஒரு பாக்டீரியாவிலேருந்து ஒரு செல் வருதுங்கிற பட்சத்தில் அது நம்மளோட செல் இல்லைங்கிறத வந்து பாடி உணர்ந்துட்டு அதுக்கான இம்யூன் ஆக்ஷன் எடுத்து அந்த செல்லை வந்து அழிக்கும். இப்போ இந்த 2 நாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 நாயும் வேறு உடம்புல தான் இருக்குது. ஸோ அந்த செல்லில் வேறு ஐடென்டிக்கல் மார்க்கர்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கும் போது இந்த 2 நாய்களோட இம்யூன் சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆகி இந்த 2 செல்ஸையும் மாற்றி அழிக்க ஆரம்பிக்கும். அதனால் அந்த இடத்துல சலம் வைக்கிறது, ரத்தம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்து அந்த 2 நாயுமே இறந்து போகுது. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இம்யூன் சிஸ்டம் இப்படி தான் வேலை செய்யும், இந்த மாதிரி ஐடென்டிக்கல் மார்க்கர்ஸ்லாம் இருக்குங்கிற டேட்டா வந்து அந்த காலகட்டத்தில் இல்லைங்கிறனால அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாதனால தான் இந்த 2 நாயுமே இறந்து போகுது. அவர் வெறுமனே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மட்டுமே பண்ணலை. இது போக ஒரு நாயோட ஹார்ட் எடுத்து இன்னொரு நாய்க்கு வைக்கிறது, அப்புறம் இன்னொரு நாயோட லங்ஸ் எடுத்து இன்னொரு நாய்க்கு வைக்கிறது, இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ரிசர்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ரிசர்ச்சில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, எந்தெந்த பிளட் வெசல் கனெக்ட் பண்ண அது ஸ்ட்ராங்காக இருக்குது, அது எவ்வளோ நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த இடத்துல என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் ஆப்ரேஷன் டைமை கம்மி பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ந்து டாக்குமெண்ட் பண்ணுறாரு. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸுமே இவங்க வந்து இவரோட ஒர்க்கை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க, என்னென்ன பண்ணாருங்கிறத பார்த்துட்டு அவங்க நாட்டில் அவரோட ரிசர்ச் எல்லாம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது தான் 1954 வாக்கில் ஜோசப் முரேங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஒரு கிட்னி எடுத்து இன்னொருத்தருக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாரு. அதுதான் உலகத்தில் ஃபஸ்ட்டு நடந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியாக இருந்தது டெமிகோ நாய்கள் மேலே பண்ண அந்த ரிசர்ச் தான். ஆனால் இப்போ ஒரு கேள்வி வருது என்னன்னா, நாய்களுக்கு முறையாக அந்த தலையை தச்சு வச்சாங்கல்ல, அப்போ வந்து டிஷ்யூ ரிஜெக்ஷன் ஏற்பட்டு தான் நிறையா இறந்து போச்சு. ஆனால் இங்கே வந்து கிட்னியை நம்ம மாற்றும் போது ஏன் அது ஏற்படல? இது 2 பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸுங்கிறதால 2 பேரோட செல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஸோ 2மே ஒத்து போகும். அதனால் இங்கே வந்து டிஷ்யூ ரிஜெக்ஷன் ஏற்படல. ஆனால் 1967 பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து சம்மந்தமே இல்லாத 2 ஆள்களுக்கு நடுவில் தான் நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது அவர் வந்து 18 நாளில் வந்து இறந்து போகிறார். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வேறுங்கிறதுனால அவங்க 2 பேத்துக்கு நடுவில் டிஷ்யூ வந்து ஒத்து போகாது. அதனால் டிஷ்யூ ரிஜெக்ஷனால் வந்து அவர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறமா 1970களில் தான் இந்த டிஷ்யூ ரிஜெக்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்காக இம்யூனோ சப்ரஷன் ட்ரக்ஸ்லாம் உருவாக்குறாங்க. அந்த ட்ரக்ஸ் மூலமாக தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர்களுக்கு நிறைய ஆர்கன்ஸை நம்மளால் மாற்றி வைக்க முடியுது. நிறைய பேருமே உயிர் பழைச்சிருக்காங்க. இப்படி இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பல லட்சம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு முன்னோடியாக இருந்ததுனால தான் இவருக்கு ஃபாதர் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற விருதை கொடுத்துருக்காங்க. இது போக ரஷ்யாவிலேருந்து ஒரு ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்திருக்கு. இதே மாதிரி
நிறைய விருதுகள் வந்து அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அது எதுவுமே அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுக்கல, அவர் செத்ததுக்கு அடுத்து தான் கொடுத்தாங்க. அது வேறு விஷயம். இருந்தாலும் மனுஷனோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி மிருகங்களில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது நல்லதா இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட உச்சகட்டமாக தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மனுஷனோட தலையவே ஒரு தலையிலேருந்து, அதாவது ஒரு மனுஷனோட தலையும் இன்னொரு மனுஷனோட தலையும் மாற்றி வைக்கலாமா அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தியரட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்து அதோடைய ஒரு ஆராய்ச்சியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, எலிகளை எடுத்து எலிகளோட தலையை வந்து மாற்றி பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ அதோட ரிசர்ச் எவ்வளோ தீவிரமாக இருக்குன்னா, தியரட்டிக்கலாக என்னென்னலாம் பிரச்சனை வரும், அதை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தியரட்டிக்கலாக அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம். நிஜமாலே இந்த மாதிரி மனுஷங்களுடைய தலையை மாற்றி வைக்க முடியும்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணால் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி பண்ண முடியும், அதை பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும், இந்த பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.